அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள். இன்றைக்கான ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க விவரங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம பார்த்துடலாம். இன்று சோபகிருது வருஷம் உத்தராயணம் சிசிர ரிது பங்குனி மாதம் 1ஆம் நாள் வியாழக்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 14 மார்ச் 2024. இன்று வளர்பிறை சதுர்த்தி காலையில 7:01 வரைக்கும் இருக்கு. அதன் பின் பஞ்சமி, பரணி நட்சத்திரம், சித்த யோகத்துடன் கூடிய உத்தமோத்தமமான நல்ல நாள், வைத்திருதி நாம யோகம், பத்ரை கரணம். இன்றைக்கு காரடையார் நோன்பு. காலையில 11 மணிலேருந்து 12 மணிக்குள்ள சரடு மாத்திக்கிறதுக்கு நல்ல நேரம். ஷடசீதி புண்ணிய காலம், வைத்திருதி ஸ்ராத்தம் ஷண்ணவதி நாட்கள்ல முக்கியமான ஒரு நாள். அகசு நாழிகை 29:50, தியாஜ்யம் நாழிகை 5:31, ஸ்ரார்த்த திதி சூன்ய திதி, நேத்திரம் 1, ஜீவன் அறை. இன்றைய மீனலக்ன இருப்பு நாழிகை 4:18. இன்றைய ராகு காலம் பகல் மணி 1:30 மணி முதல் 3 மணி வரை, யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை, குளிகை காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. சூலம் தெற்கு, பரிகாரம் நல்லெண்ணெய். இன்றைய கிரக நிலவரங்களை நாம பார்த்துடலாம். மேஷ ராசியில சந்திரன் குரு, கன்னியா ராசியில கேது, மகர ராசியில செவ்வாய், கும்ப ராசியில சுக்கிரன் சனி, மீன ராசியில சூரியன் புதன் ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. இன்று பகல் 1:15க்கு கும்பராசிக்கு செவ்வாய் பகவான் மாற்றம் பெறுகிறார். இன்று இரவு நாளை அதிகாலை 4:12க்கு சந்திர பகவான் ரிஷபராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். மற்ற கிரகங்களுடைய இருப்பில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை. நாம கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது. அதாவது லக்ன ரீதியாக, ராசி ரீதியாக உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில இருக்காரோ அதுதான் கதி. அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது. மேலும் உங்களுடைய ஜாதகப்படி என்னென்ன தசாபுத்திகள் நடந்துட்டு இருக்கு, தசாநாதனுடைய ஆதிபத்தியம் என்ன, சாரம் என்ன, அவருடைய பார்வை என்ன, சேர்க்கை என்ன என்றும் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது. அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் செய்து கொள்ள வேண்டியது. இனி உங்கள் ராசிக்கான இன்றைக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு பொருளாதாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றம், வளர்ச்சி என்பது இன்றைக்கு காணப்படும். திருமணம் சம்பந்தமான, சுபகாரியங்கள் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி பெறும். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். பல வகையிலும் நல்ல மாற்றங்கள் வந்து சேரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நல்ல நாள். குருச்சந்திர யோகம் இன்றைக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கு. அது மாதிரி அரசாங்க அனுகூலம் அது எல்லாமே நமக்கு கிடைக்கப் பெறுகிறது. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு தொழில் சார்ந்து இருந்து வந்த தடங்கல்கள் விலகும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள், சிக்கல்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நலம் பெறும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் பச்சை. ரிஷபராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். முடிவுக்கு வர முடியாமல் இருந்த பல காரியங்களிலும் தெளிவான முடிவுகள் நம்மளால எடுக்க முடியும். வீடு மண் மனை சம்பந்தமான காரியங்கள் வெற்றி பெறும். எல்லா வகையிலுமே நல்ல மாற்றங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். உடல் ஆரோக்கியம் நலம் பெறும். கடன் சம்பந்தமான பிரச்சனைகளிலிருந்து உங்களால் ரொம்ப ஒரு ஈஸியாக இன்றைக்கு வெளியில் வர முடியும். அது சம்பந்தமான ஆலோசனையில் ஈடுபடுங்க, ரொம்பவே சிறப்பாக இருக்கும்.
கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப முன்னேற்றம் அதிகரிக்கும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்கள் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. மிதுன ராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே குழந்தைகளுக்காக குடும்பத்தினருக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய பிரயத்தன முயற்சி அனைத்தும் வெற்றி. யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள், நல்ல மாற்ற பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். பல வகையிலும் இருந்து வந்த இடைஞ்சல்கள் விலகும். முயற்சிகள்ல இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும். எல்லா வகையிலும் ஒரு தெளிவான முடிவுகள் இன்றைக்கு உங்களால எடுக்க முடியும். அது மாதிரி மனசுக்குள்ள இருந்து வந்த சஞ்சல நிலை விலகும். தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு சுப செலவுகள் உண்டாகும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் ஏற்படும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் பச்சை. கர்க்கடக ராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே ராசிநாதன் கேந்திரத்துல பயணம் பண்ணிட்டு இருக்கார். தொட்டதெல்லாம் தொடங்கும். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை. பொதுவா கடகராசியில பிறந்த மாணக்கர்களுக்கு இன்றைய நாள்ல மேற்படிப்பு சம்பந்தமான விஷயங்கள் அனைத்திலுமே நல்ல மாற்றங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். கொடுத்த வாக்கினை உங்களால காப்பாற்ற முடியும். வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் ஏற்படும். தொழில் உத்தியோகத்துல நல்ல லாபம் முன்னேற்றம் கிடைக்கப் பெறுவீர்கள். முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும். தாயாரினுடைய உடல் ஆரோக்கியத்துல நல்ல மேம்பாடு காணப்படும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசுக்குள்ள இருக்கக்கூடிய சஞ்சல நிலை விலகும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள் உண்டாகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை. சிம்மராசி அன்பர்கள், இன்றைய நாளிலே திரிகோணம் பலமா இருக்கு. தொட்டதெல்லாம் தொடங்கும். எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும். பல வகையிலும் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்க பெறுவீர்கள். எல்லா வகையிலும் உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் இன்று கிடைக்கும். தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும். தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து நல்ல மாற்றங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப செலவுகள் ஏற்படும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் சிவப்பு. கன்னியா ராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள்ல சந்திராஷ்டமம் போயிட்டு இருக்கு. எந்த ஒரு விஷயத்தையும் கவனமா எச்சரிக்கையா பார்த்து செய்யறது நல்லது. பல வகையிலும் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். அது மாதிரி எந்த ஒரு சிக்கலான காரியங்கள்ல கூட நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து நீக்கு போக்கா நடந்துக்கிறது உங்களுக்கு நல்லது. சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட ரொம்ப கவனமா எச்சரிக்கையா இருக்கணும். வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போது ரொம்ப எச்சரிக்கை தேவை. அது மாதிரி அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள்ல ஈடுபடும் போதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். வாக்கு கொடுக்கும் போது உங்களால முடிஞ்சுனா மட்டும் வாக்கு கொடுங்க. யாருக்கும் ராங் ஹோப் கொடுக்காதீங்க. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளை ஈடுபடும் போது முன் திட்டமிடல் அவசியம். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரம் சம்பந்தமான முடிவுகள் எடுக்கும்போது கவனம் தேவை. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் நீலம். துளாராசி அன்பர்களுக்கு ஜனனகால சந்திரனோட கோச்சார சந்திரன் சமசப்தமம். இதுவரைக்கும் நடக்கவே நடக்காது அப்படிங்கிற காரியங்கள்லாம் இன்றைக்கு நல்லபடியாக நடந்து முடியும். நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்களை பெற முடியும். எல்லா வகையிலும் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். குழப்பங்கள் அனைத்தும் விலகும். சின்ன சின்ன விஷயங்களில் கூட இருக்கக்கூடிய கருத்து வேற்றுமைகள் குடும்பத்தில் நீங்க பெறுவீர்கள். பல காரியங்களிலும் இருந்து வந்த தடங்கல்கள்
அனைத்தும் விலகும். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு தொழிலில் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரம் மேம்படும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நலம் பெறும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் ஷஷ்டாஷ்டகத்தில் பயணம். பயணங்கள் இருந்து வந்த தடங்கல்கள் அனைத்தும் விலகும். அது மாதிரி வெளியூர் வெளிநாடு வாய்ப்புகள் கைகூடும். சில பேருக்கு இந்த விசா சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் இருந்ததுன்னா இன்றைக்கு அது சரியாயிடும். திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி பெறும். தொழில் உத்தியோகத்தில் இதுவரை இருந்து வந்த சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். உங்களுக்கான ஒரு நல்ல மாற்றங்கள் தரக்கூடிய ஒரு நல்ல நாள். பல விஷயங்களிலும் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்கும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப முன்னேற்றம் அதிகரிக்கும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை உண்டாகும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்கள் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. தனுர் ராசி அன்பர்களே, தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய அற்புதமான ஒரு நல்ல நாள். கொடுத்த வாக்கினை உங்களால் காப்பாற்ற முடியும். குலதெய்வத்தின் அனுகிரகம், முன்னோர்கள் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கப் பெறுவீர்கள். பல வகையிலும் இருந்து வந்த இடைஞ்சல்கள் விலகும். தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு நல்ல மாற்றங்கள் வந்து சேரக்கூடிய ஒரு நல்ல நாள். பொதுவாக இன்றைய நாள் நம்ம எழுதுகிறோம் உடல் ஆரோக்கியம் நலம் பெறும். கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் நீங்க பெறுவீர்கள். தொழிலில் நல்ல லாப முன்னேற்றம் ஏற்படும். தர்மம் சிந்தனை உங்களுக்கு இன்றைக்கு மேலோங்கும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நலம் பெறும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் வந்து சேரக்கூடிய ஒரு நல்ல நாள். புதிய தொழில் வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை. மகர ராசி அன்பர்களே, கேந்திரங்கள் ரொம்ப பலமாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு. இப்போ கேந்திரங்கள் நம்ம எடுத்துக்கிறோம். 7 குடையவர் 4ல் இருக்கார், ரொம்ப நல்லா இருக்குது. அது மாதிரி 4 குடையவர் ராசியிலேயே இருக்கார், அதுவும் ஒரு நல்ல அமைப்பு. ஆட்சி அதிகாரமிக்க விஷயங்கள் அனைத்தும் இன்றைக்கு நல்லபடியாக நடந்து முடியும். பல காரியங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். கொடுத்த வாக்கினை உங்களால் காப்பாற்ற முடியும். இரத்தம் சம்பந்தமான உறவுகளிடம் இருந்து வந்த உறவு சிக்கல்கள் விலகப் பெறுவீர்கள். பலவிதமான நன்மைகள் இன்றைக்கு நடந்தேறும். எல்லா விஷயங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்களை பெறுவீர்கள். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப முன்னேற்றம் அதிகரிக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் நீலம். கும்பராசி அன்பர்களே, தைரியத்தோட தன்னம்பிக்கையோட இன்றைய நாளை நீங்கள் சந்திக்கப் போகிறீர்கள். எந்த விஷயத்தையும் திட்டமிட்டு செய்வீர்கள், வெற்றி பெறுவீர்கள். ராசிக்கு செவ்வாயினுடைய வருகையானது அமைந்திருக்கிறது. வழக்குகளில் வெற்றி கிடைக்கும். பலவிதமான நன்மைகள் நமக்கு இன்றைக்கு நடந்தேறும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பூசல்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். நல்ல பெயர் கிடைக்கும். தொழில் உத்தியோகத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். தொழில் சார்ந்து இதுவரை இருந்து வந்த சிக்கல்கள் அனைத்தும் விலகும். பொதுவாக இன்றைய நாளை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப செலவுகள் ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் கை கொடுக்கும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. மீனராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே ராசிக்கு கிட்டத்தட்ட 1 வருடத்திற்கு பிறகு சூரியனுடைய வருகையானது அமைந்திருக்கிறது. அரசாங்க அனுகூலம் கிடைக்கப் பெறுவீர்கள். பல வகையிலும் யோக பலன்கள் உண்டாகும். முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்க பெறுவீர்கள். சின்ன சின்ன விஷயங்களில் கூட இருந்து வந்த தடங்கல்கள் விலகும். பல வகையிலும் நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் உண்டாகும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு
சின்ன சின்ன விஷயங்களோட நல்ல மாறுபாடுகள் வந்து சேரும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் மங்காத செல்வத்தையும் வளத்தையும் நலத்தையும் கொடுக்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன், பிரார்த்திக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன். உங்களுக்கு பர்சனலாக ஜாதகம் பார்க்கணும் என்றாலோ, இல்லைனா ஏதாவது பிரஷ்னம் பார்க்கணும் என்றாலோ, இல்லைனா உங்கள் கோவிலுக்கு பிரஷ்னம் பார்க்கணும் என்றாலோ, இல்லை ஜோதிட சந்தேகங்கள் ஏதாவது இருந்தாலோ கீழே காணக்கூடிய நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். சப்போஸ் என்னுடைய நம்பர் சுவிட்ச் ஆஃபில் இருந்தாலோ இல்லை நாட் ரீச்சபிள் இருந்தாலோ தயவுசெய்து எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் ஜாதகம் சாதகமே அப்படிங்கிற குரூப்பில் தயவுசெய்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டெக்னிக்கலாக நமக்கு ஜோதிடம் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அது ஒரு அற்புதமான ஒரு வரம். அதில் நமக்கு ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் நாம் இலவசமாக நாம் பதில் கொடுத்துக்கிட்ருக்கோம். அது வரிசைப்படி நமக்கு வந்துக்கிட்டு இருக்குது. இணைந்திருங்கள் நமது சேனலுடன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.